காது தோலை கொண்டு வந்து தோடு கொண்டு கிடா கொண்டு தோடு கொண்டு மகளுக்கு வர்ற வயசுல கல்யாணம் வச்சிருக்கேன்டா. உன் வீட்டுக்கு பத்திரிக்கை கொண்டு வர. நீ எப்போ ஃப்ரீயா இருப்ப சொல்ற, நாங்க வரோம். ஏன்டா உனக்கு இந்த தேவையில்லாத அலைச்சல்? நீதான் எல்லாத்தையும் மெசேஜ்லயே போட்டு விட்டுருவே. அதே மாதிரி பத்திரிக்கை வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுறா, பாத்துக்கிறோம்டா. அப்பாடா ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வாட்ஸ்அப்ல போட்டுறேன்டா, நீ பாத்துக்கோடா. ஓகேடா, பாய்டா பாய்டா. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு குமார் மக கல்யாணம்டா. போகணும்ல, மறந்துட்டியா? எப்படா கிளம்ப போறீங்க? ஐயோ சுத்தமா மறந்துட்டேன்டா. டேய், ஆபீஸ் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குடா, அதனால வர முடியாதுடா. உன் ஜிபேக்கு ஒரு 10,000 அனுப்பி விடுறேன்டா. நீ போய் சேமரை செஞ்சு விட்டுடுடா. டேய், நீயும் பொண்ணு கூட சேர்ந்து வரலாம்னு பார்த்தேனே, நீ ஏன் போகாம பேசாம 2 பேருமே சேமரு குமாருக்கு ஜிபே பண்ணிட்டு அவனுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணி விட்டுருவோம். சரிடா, பாய்டா பாய்டா. உங்க வீட்டுல பயங்கரமான பார்ட்டி போல, வேற லெவல் சாப்பாடு, ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸ்னு விதவிதமா ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு இருந்த. ஆமாண்டி, நேற்று என் தம்பியோட பர்த்டே, அதனாலதான் எங்க அப்பா ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணாரு. உனக்கு என்னப்பா, நாளா அப்படியா? நான் தான் ஜானோட ஃப்ரெண்டு பேசுறேன். என்னாச்சுன்னு தெரியல. ஜானு காலேஜ்ல திடீர்னு மயக்க போட்டு கீழே விழுந்துட்டா. நாங்க பாலா ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல போய்கிட்டு இருக்கோம். பயமா இருக்கு அங்கிள், உடனே வாங்க அங்கிள். ஐயோ, என் மகளுக்கு என்னமா ஆச்சு? இதை உடனே கிளம்பி வரேம்மா. ஐயோ ஜானு, என் செல்லுமே, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு தெரியல. ஜானு, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு தெரியல. என் செல்லுமே. ஐயோ டாக்டர் டாக்டர், என் பிள்ளைக்கு என்னாச்சு டாக்டர்? சீக்கிரம் சொல்லுங்க டாக்டர். உள்ள ட்ரீட்மெண்ட் போகாது, வெயிட் பண்ணுங்க. இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ஹலோ மாமா, நான் சிவா பேசுறேன் மாமா. என் மகளுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். டாக்டர் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது சொல்றாங்க மாமா. பயமா இருக்கு மாமா. வாங்க மாமா, வாங்க மாமா. ஐயோ சாரி சிவா, நான் அர்ஜென்ட்டா துபாய்ல மீட்டிங்ல இருக்கேன், என்னால வர முடியாது. நீ வேணா சித்தப்பாக்கு ஃபோன் பண்ணி பாரு. ஹலோ சித்தப்பா, நான் சிவா பேசுறேன் சித்தப்பா. என் மகளுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். பயமா இருக்கு, கொஞ்சம் வர முடியுமா? அப்படியா சிவா, நானும் உங்க சித்தியும் நேத்து தான் திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இப்ப உடனே வர முடியாதே. ஐயோ ஐயோ, கடவுளே, என் பிள்ளைக்கு என்னன்னு தெரியலையே. பயமா இருக்கு. சொந்தக்காரங்களை கூப்பிட்டா ஒருத்தவங்க கூட வரமாட்டாங்களே. கடவுளே, என் பிள்ளைய
என்னப்பா ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? அப்பா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரு போன்ல பேசினதை நான் கேட்டேன்ப்பா. அவர் மகளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாம்ப்பா. ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்கன்னு பேசிட்டு இருந்தாங்கப்பா. கூட யாருமே இல்லையாம்ப்பா. பாவமா இருக்குப்பா. அட கடவுளே, என்னாச்சோ ஏதாச்சோ, நம்ம எல்லாரும் போக முடியா? வாங்க. சிவா, என்னாச்சுப்பா பாப்பாவுக்கு? ஐயா, என்னன்னு தெரியல ஐயா. உள்ள ட்ரீட்மெண்ட் போகுது. டாக்டர் வந்து சொன்னாதான் என்ன ஏதுன்னு தெரியும். ஒண்ணு இருக்காது, பயப்படாத. உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம், தைரியமா இரு. டாக்டர், என் பிள்ளை நிலைமை இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, ஆனா வயிற்றுல ஒரு சின்ன கட்டி இருக்கு. ஆபரேஷன் பண்ணா சரியாயிரும். ஐயோ, கட்டியா? ஏன் டாக்டர் என் பிள்ளைக்கு இந்த நிலைமை? இதுவரை அவங்க மகளுக்கு கொடுத்த ஃபாஸ்ட் ஃபுட்னாலதான் அந்த நிலைமைக்கு வந்திருக்கு. ஐயோ ஜானு, என் பிள்ளைக்கு இந்த நிலைமைக்கு நானே ஆளாயிட்டேனே. ஐயோ, நான் ஒரு நாள் கூட சமைச்சு போட்டதே இல்லையே. டெய்லி ஹோட்டல்ல வாங்கி கொடுத்து என் பிள்ளை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டேனே. ஜானு ஜானு ஜானு, ஐயோ ஜானு 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 ஜானு. ஏம்மா, நாங்களும் உங்க பக்கத்து வீட்டுல தானே இருக்கோம். என்னைக்காச்சும் கடையில போய் சாப்பிட்டதை பார்த்திருக்கீங்களா? ஹோட்டல்ல இப்பெல்லாம் தயாரிக்கிற எல்லா சாப்பாட்டுலயும் டேஸ்டுக்காக எதையாச்சும் கலக்குறாங்க, காசுக்காக எதையும் விற்கிறாங்க. காசு இருக்கிறதுனால இப்போ நோயை விலைக்கு வாங்கி உங்க மகளை ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிருக்கீங்க. ஏப்பா சிவா, உங்க அப்பா எல்லாம் அந்த காலத்துல எப்படி விவசாயம் பண்ணவரு? நீ என்னடான்னா உங்க அப்பா நிலத்தை பூரா வீட்டை கட்டி அதை வாடகைக்கு விட்டு இப்ப கை நிறைய காசு வச்சுக்கிட்டு இப்படி கண்ட மாதிரி செலவு பண்ணிட்டு இந்த நிலைமையில வந்து நிக்கிறியாப்பா. என்னப்பா? ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா, தப்பு பண்ணிட்டேன். இனிமே நாங்க இந்த தப்பு பண்ணவே மாட்டோம் ஐயா. கூழோ கஞ்சியோ வீட்லயே நாங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் ஐயா. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. சரிங்கப்பா, அழுகாதீங்க. இனிமேலாவது ஒழுங்கா நடந்துங்கப்பா. சரிங்க ஐயா, இனிமே நாங்க எந்த தப்பும் செய்யாம ஒழுங்கா நடந்துக்கிறோம் ஐயா. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. அத்தை, இந்த நிகழ்வுகள்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழர்களுக்குன்னு தனி கலாச்சாரமே இருக்கு. அந்த கலாச்சாரத்தை அழிக்காம சிறந்த வழியில கொண்டு போன போது நம்முடைய வாழ்க்கை முறை மகிழ்ச்சியை நோக்கிய ஒரு பயணமா இருந்துச்சு. அதே கலாச்சாரத்தை வளர்க்குறோம் அப்படிங்கிற பேர்ல நம்ம எல்லாரையும் அதோட கைக்குள்ள வச்சுக்குச்சு. எது அது? சொல்லுங்க, எது அது? அதுதான் பாத்தீங்களே, சமூக ஊடகங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், துரித உணவுகள். இது எல்லாமே விஞ்ஞான வளர்ச்சிக்கு தேவைதான். ஆனா இது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையா மாறிடக்கூடாது. தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால அழிந்து கொண்டிருக்கக்கூடிய கலாச்சாரத்தை மீட்டெடுப்போம், புதிய உலகை படைப்போம். இனி புது உலகம் நம் கையில். நன்றி, வணக்கம். மறைந்து போன கலாச்சாரத்தை மீட்டெடுத்தோம் எங்கள் தமிழ் நாடகத்தின் வழியாக. அருமை நம் மாணவ செல்வங்களே.